ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய அமெரிக்க பயண வீடியோக்கள் எல்லாம் இணையதளத்தில் வெளியாகி பட்டி தொட்டி எங்கும் மரண கலாய்ச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது நம்ம மு.க. ஸ்டாலின் அவர்கள் தற்போது சைக்கிள் ஓட்டிக்கொண்டு அமெரிக்கா வீதிகளில் தெருவா அங்கே கடல், பீச்சு மற்றும் அங்கே உள்ள தெருக்கள் என ஜாலியாக அங்கே ஒரு ரெஸ்ட் எடுத்துக்கொண்டு சைக்கிளில் வலம் வந்து கொண்டிருக்காரு. அந்த வீடியோ தற்போது இணையதளத்தில் வெளியாக இருக்கு. முக்கியமாக இந்த சைக்கிளில் நம்ம ஸ்டாலின் அவர்கள் போடுற வீடியோவை பார்த்து பல பேர் கலாய்ச்சிட்டு இருக்காங்க. எங்கே தான்ப்பா போறீங்க, எங்கே போறீங்க, நீங்கள் போயிட்டே இருக்கீங்களா அப்படின்னு கலாய்க்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பொலிட்டிக்கல் நியூஸ் அப்படிங்கிற ஒரு ட்விட்டர் பக்கம் நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை மரண கலாய்ச்சிருக்காங்க. என்னன்னா, முதலீடு தேடி அமெரிக்காவில் தெருவாய் சைக்கிளில் அலையும் நம்ம விடியா முதல்வர் ஸ்டாலின் அப்படின்னு போட்டிருக்காங்க. முக்கியமாக இவர் முதலீடு தேடி சைக்கிளில் அலையிறது உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி மரண கலாய்ச்சிருக்காங்க. முக்கியமாக நம்ம ஸ்டாலின் அவர்கள் முதலீடு ஈர்க்க தான் அமெரிக்கா போயிருக்காரா, இல்லை அவருடைய இந்த அரசியல் பயணத்தில் சற்று ஓய்வு எடுப்பதற்காக, ஏன்னா அவர் ரொம்ப முதலமைச்சராக இருந்து பயங்கர பிஸியாக அவர் வேலைகள்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறதுக்காக அவர் ரெஸ்ட் எடுக்க போயிட்டாரா அப்படின்னு நமக்கு தெரியல. கண்டிப்பாக முதலீடு, அதாவது தமிழகத்தில் உள்ள கம்பெனிகளுக்கு அமெரிக்கா போயிட்டு முதலீடுகள் கொண்டு வர போறாரு அப்படின்னு நம்ம நினைக்கிறப்ப தான் மரண காமெடியாக இருக்கு. தமிழகத்திலே இருக்கப்பா, நீங்க பாத்தீங்கன்னா கூகுள், அமேசான் பல நிறுவனங்கள் தமிழகத்திலே இருக்கு. நீங்க அங்க யாரு கூட போயிட்டு ஒப்பந்தம் போயிட்டீங்க? டைரக்டா அந்த அமேசான் ஓனரு அப்புறம் கூகுளுடைய ஓனர்கிட்டே நேராக பேசி ஒப்பந்தம் போட்டீங்களா என்னன்னு தெரியல. நீங்க எந்த முதலீடுகளை ஈர்க்க போயிருக்கீங்கன்னு நமக்கு தெரியல. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க அங்க வலம் வந்து கொண்டிருப்பதை பார்த்தால் சற்று ஓய்வு எடுப்பதற்காக போயிருக்கிற மாதிரி தான் நமக்கு தெரியுது. கண்டிப்பா நம்ம முதலமைச்சர் அவர்கள் உடல் ஆரோக்கியத்தோடு திரும்பி நம்ம தமிழகத்திற்கு அவருடைய முதல்வர் பதவியை சிறப்பாக கையாள வேண்டும். அதற்கு நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துகிறோம். கண்டிப்பா நீங்க திரும்பி வாங்க முதல்வர் அவர்களே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.